சில சமயம் பிசாசு என்ன சொல்லுவானா, உன் பிரச்சனை ரொம்ப வினோதமானது, இது ரொம்ப யூனிக்கானது, நீ போயிட்டு இருக்கிற பிரச்சனைய உலகத்துல வேற யாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, வேற யார் குடும்பத்தில் இப்படி நடந்தது இல்லை, உன் குடும்பத்துல மட்டும்தான் இப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனை போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், இதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லியிருந்தான்னா, இல்லை உங்க மைண்ட்ல அப்படி ஒரு யோசனை ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு சுத்த பொய். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, வானத்துக்கு கீழே எதுவுமே புதுசு இல்லையா. Under the heavens nothing is new. அப்படின்னா நீங்க போயிட்டு இருக்கிற அதே பிரச்சனை வேற யாரோ ஏதோ ஒரு காலத்துல அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற அதே பிரச்சனை யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னால நடந்திருக்குது, அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. எத்தனை பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் இதே மாதிரி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை அது எதுவா இருந்தாலும் அது ஸ்பெஷல் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அது என்ன கிடையாது? முதல்ல அதை டம்மி ஆக்குங்க. நிறைய பேர் பிரச்சனைக்கு ஒரு முதலிடம் கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை கொடுத்து அதை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சு அந்த பிரச்சனையை கெத்தாக்கி வீட்டில் அது போகாது. நீங்க போக சொன்னாலும் போகாது. ஏன்னா நீங்க இவ்வளவு ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அதனால சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து நீ ஸ்பெஷல் கிடையாது, நீ புதுசும் கிடையாது. ஏன்னா வானத்துக்கு கீழே எதுவுமே புதியது கிடையாது. So what I want to tell you is whatever problem that you are facing in your life, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு. அதை ஆண்டவர் தம்முடைய பலத்த வல்லமையினாலே, தம்முடைய பலத்த கிருபையின் தயவினாலே, தம்முடைய பராக்கிரமத்தினாலே, தம்முடைய புயத்தின் வல்லமையினாலே, தம்முடைய ஞானத்தினாலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதகரமான தீர்வை ஆண்டவர் கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Our God is a great problem solver. நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர். இல்லைங்க என் கடன் ரொம்ப பெருசுங்க, இதெல்லாம் மாற முடியாதுங்க. இல்ல, பைபிள்ல ஒரு அழகான சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதிலுக்கு கேள்வியவே பதிலாக கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் உண்டோ? எல்லாரும் கேளுங்க, தேவனாலே, பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவனாலே கூடாத காரியம் உண்டோ? லூக்கா 1:37. அதுக்கு என்ன பதில்? இல்ல. ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவரால முடியாது உண்டா? நீங்க பதில் சொல்லுங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. Amen. So there is nothing that is impossible with God. God is able to solve your problems. If there exists a problem, there exists a solution as well. Where the devil is, there is problems, but where God is, there is solutions. பிசாசு எங்க இருக்கிறானோ அங்க பிரச்சனைகள் தாராளமாக உண்டு. ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க தீர்வுகளும் தாராளமாக உண்டு. Amen.